அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். புலமை பரிசில் பரீட்சை பாடசாலைகளுக்கான வெட்டுப்புள்ளிகள் வெளியானது. அரசாங்க வேலைவாய்ப்பு மோசடி, பெண் ஒருவர் உட்பட 2 கைது. நாளை மூடப்படுகிறது கடுகண்ணாவ தொடருந்து குறுக்கு வீதி. ஜனாதிபதிக்கும் தொழில் முயற்சிகள் அபிவிருத்தி அமைச்சின் அதிகாரிகளுக்கும் இடையில் சந்திப்பு. அழுகிய நிலையில் 2 சடலங்கள் மீட்பு. நாட்டன் பிரிட்ஜில் 3 வர்த்தக நிலையங்களில் தீப்பரவல். பதவி விலகினார் முகமது சாலிம் நலீம் எம்பி. யாழ்ப்பாணத்தில் என்பிபி அமைச்சருடன் இளைஞர்கள் வாக்குவாதம். நீரில் மூழ்கி 2 மாயம். தொடர்பான விரிவான செய்திகள். 2024 ஆண்டுக்கான தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை பெறுபவர்களின் அடிப்படையில் 6ஆம் தரத்திற்கு மாணவர்களை சேர்ப்பதற்கான பாடசாலை வெட்டுப்புள்ளிகள் வெளியாகியுள்ளன. குறித்த வெட்டுப்புள்ளிகள் கல்வி அமைச்சினால் இன்று வெளியிடப்பட்டுள்ளன. அதன்படி மாணவர்கள் இன்று முதல் application.moe.government.lk என்ற இணைப்பை பயன்படுத்தி தங்களுக்கு கிடைக்கப்பெற்ற பாடசாலைகளை பார்வையிடலாம் என்று அமைச்சு தெரிவித்துள்ளது. 2024 ஆண்டு தரம் 5ஆம் தர புலமை பரிசில் பெறுபவர்களின் அடிப்படையில் மாணவர்கள் தகுதி பெற்றிருப்பினும் இந்த வெட்டுப்புள்ளிகளின் அடிப்படையில் பாடசாலைகள் கிடைக்காத மற்றும் பிற நியாயமான காரணங்களுக்காக தங்களுக்கான பாடசாலையை மாற்ற விரும்பும் மாணவர்கள் எதிர்காலத்தில் இணையவழி ஊடாக மாத்திரம் மேன்முறையீடு செய்ய முடியும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மேன்முறையீடுகளுக்கான இறுதி திகதி பின்னர் அறிவிக்கப்படும் என்று கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. அத்துடன் அனைத்து மேன்முறையீடுகளும் இணையவழி ஊடாக மாத்திரமே கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சிற்கு பிரத்யேகமாக சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அரசு வேலை வாங்கி தருவதாக வாக்குறுதி அளித்து 4 பேரிடமிருந்து 50 லட்சத்துக்கு மேலான பணத்தை பெற்ற பெண்ணொருவர் உட்பட 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த கைது நடவடிக்கையானது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குறித்த கைது நடவடிக்கையானது அதன்போது சந்தேக நபர்கள் 2 குட்டிகள பதலகங்கள பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டதாக ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் சந்தேக நபர்கள் எம்பிலிப்பட்டிய நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து அதில் ஒருவரை 19ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். மாற்றிய சந்தேக நபர் தலா 5 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளில் விடுவிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. கடுகண்ணாவை தொடருந்து குறுக்கு வீதியில் அவசர திருத்த பணிகள் காரணமாக நாளைய தினம் அந்த வீதி மூடப்படும் என தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாளை காலை 10 மணி முதல் 16ஆம் தேதி காலை 6 மணி வரை இந்த வீதியானது வாகன போக்குவரத்துக்காக முற்றிலுமாக மூடப்படும் என அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த காலப்பகுதிகளில் ஏற்படக்கூடிய போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கவும் அசௌகரியத்தை குறைக்கவும் மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு தொடருந்து திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கும் கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சிகள் அபிவிருத்தி அமைச்சின் அதிகாரிகளுக்கும் இடையிலான சந்திப்பு இன்று நடைபெற்றது. இந்த சந்திப்பானது ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றது. தேசிய பொருளாதாரத்தை முன்னேற்றுவதற்காக உற்பத்தி கைத்தொழில்களை பயனுள்ளதாக முன்னெடுத்தல், ஒருங்கிணைத்தல், அபிவிருத்தி மற்றும் அதனுடன் தொடர்புடைய சவால்கள் குறித்து இதன் போது ஆராயப்பட்டது. சிறு மற்றும் நடுத்தர தொழில் முயற்சியாளர்களை ஊக்குவிப்பதற்காக அரசாங்கத்தின் ஆரம்ப முதலீடுகள் மேற்கொள்ளல் மற்றும் அவற்றின் முறையான கண்காணிப்பு, முதலீட்டு சபைகளை அண்டிய உள்ளூர் சிறு அளவிலான கைத்தொழில்களை உருவாக்குதல் மற்றும் சிறு மற்றும் மத்திய தொழில் முயற்சியாளர்கள் எதிர்கொள்ளும் வணிக கடன்கள் தொடர்பான பிரச்சினைகள் குறித்தும் பரவலாக ஆராயப்பட்டது. கைத்தொழில் அமைச்சுக்கு ஒதுக்கப்பட்ட ஆனால் இதுவரை விடுவிக்கப்படாத காணிகளை உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறும் ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். இரத்தினக்கல் மற்றும் ஆபரண கைத்தொழிலை ஊக்குவிப்பதற்காக சுற்றுலா பயணிகளுக்கு வழங்கப்பட்ட வரி சலுகைகளை உடனடியாக நடைமுறைப்படுத்துமாறும்
ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். பதுளை அருகே அழுகிய நிலையில் அடையாளம் தெரியாத சடலங்கள் 2 நேற்று மீட்கப்பட்டுள்ளதாக பதுளை போலீசார் தெரிவித்தனர். பதுளை மகியங்கனை பிரதான வீதியில் தல்தினா அருகே மகா ஓயாவில் மிதந்து வந்த நிலையில் சடலம் ஒன்றை அங்குள்ள மணல் அகழும் தொழிலாளி ஒருவர் முதலில் கண்டுள்ளார். அவர் வழங்கிய தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட தேடுதலின் போது மரக்கட்டையொன்றில் தொங்கிய நிலையில் இன்னொரு சடலமும் மிதந்து கொண்டிருந்த நிலையில் 2 சடலங்களும் மீட்கப்பட்டுள்ளது. குறித்த சடலங்கள் 2ம் மிகவும் அழுகிய நிலையில் காணப்படுவதனால் அடையாளம் காண்பதில் சிக்கல் இருப்பதாக போலீசார் அறிவித்துள்ளனர். சடலங்கள் தற்போதைக்கு பதுளை மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டுள்ளனர். நோட்டன் பிரிட்ஜ் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ககாரகப்பிடிய ஜபுதேன பகுதியில் 3 வர்த்தக நிலையங்களில் தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது. இன்று அதிகாலை 1:30 மணியளவில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. தீப்பரவல் ஏற்பட்ட வர்த்தக நிலைய கட்டட தொகுதியின் உரிமையாளர் ஒருவர் எனவும் சம்பவத்தின் போது அங்கு எவரும் இருக்கவில்லை எனவும் தெரிய வருகின்றது. தீ விபத்தில் ஒரு கடை முற்றாக தீக்கிரையாகியுள்ளது. ஏனைய 2 கடைகளும் பகுதியளவு சேதமடைந்துள்ளன. மின்கசிவு காரணமாக தீப்பரவல் ஏற்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது. இது தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் முகமது சாலின் நலீம் பதவி விலகியுள்ளார். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக ஏறாவூர் சாலின் நலீம் நியமிக்கப்பட்டிருந்தார். குறித்த கட்சிக்கு தேசிய பட்டியலில் ஒரு ஆசனம் கிடைத்திருந்த நிலையில் குறித்த ஆசனத்திற்கு அவர் நியமிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் கடத்தொழில் அமைச்சருடன் இளைஞர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டமையால் கடும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. பருத்தித்துறை பொன்னாலை வீதி புனரமைப்பு பணிகளுக்காக கடந்த அரசாங்கம் நிதி ஒதுக்கியிருந்தது. நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி காரணமாக பணிகள் இடைநிறுத்தப்பட்டிருந்தது. தற்போது வீதி புனரமைப்பு பணிகள் மீள ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதனை தேசிய மக்கள் சக்தியினர் தாம் புதிதாக புனரமைப்பு பணிகளை முன்னெடுப்பதாக காட்டுகின்றனர் என கூறிய பிரதேச இளைஞர்கள் கடத்தொழில் அமைச்சருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பொன்னாலை பருத்தித்துறை கரையோர பிரதான வீதி புனரமைப்பு பணியினை ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வு நேற்றைய தினம் இடம்பெற்றது. வல்வெட்டித்துறை பகுதியில் நடைபெற்ற நிகழ்வில் கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரம் கலந்து கொண்டு நிகழ்வை ஆரம்பித்து வைத்தார். நிகழ்வில் வடமாகாண ஆளுநர் நா. வேதநாயகன், மாவட்ட செயலாளர் மா. பிரதீபன் மற்றும் திணைக்கள உத்தியோகத்தர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்வினை முடித்துக் கொண்டு அமைச்சர் செல்லும் போதே இளைஞர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். காலை கினிதும போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கிங்கங்கையில் இன்று நீராடி கொண்டிருந்த 2 நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ளதாக கினிதும போலீசார் தெரிவித்தனர். சம்பவத்தில் அக்மிமன மற்றும் பொத்தில் ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்த 38 மற்றும் 49 வயதுடைய 2 காணாமல் போயுள்ளனர். காணாமல் போன 2 உறவினர் வீடொன்றுக்கு சென்றுள்ள நிலையில் உறவினர்களுடன் இணைந்து கிங்கங்கையில் நீராடி கொண்டிருந்த போது நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ளனர். சம்பவம் தொடர்பில் கினிதும போலீசாருக்கு கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் காணாமல் போனவர்களை தேடும் பணியில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். இத்துடன் அகிலம் நியூஸின் நிறைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.